முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்முடைய எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்க முன்னாள் பேரரசர் சுல்தான் அப்துல்லா அஹ்மத் ஷா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக நஜீப் சமர்ப்பித்திருந்த சீராய்வு மனு ஒன்றை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை முன்னாள் பேரரசர் பிறப்பித்துள்ளார் என்று கூறி துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாஹித் அமீடி, பஹாங் மந்திரி பெசார் டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயில் ஆகியோர் சமர்ப்பித்துள்ள அபிடவிட் மனுக்களும் அந்த விவகாரம் பற்றி பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பேசியிருப்பதாக கூறப்படுவதும் வெறும் செவி வழி செய்திகளை அடிப்படையாக கொண்டவை என்று அந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்த போது உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அமர்ஜித் சிங் தெரிவித்தார். அந்த தீர்ப்பை பற்றி உடனடியாக கருத்துரைத்த நஜீப் அது வருத்தமளிக்கும் ஒரு செய்தி என்று தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை என்று கூட்டரசு அரசாங்கம், சட்டத்துறை தலைவரின் அலுவலகம், பஹாங் அரண்மனை ஆகியவை மறுத்திருப்பதையும் நஜீப் குறை கூறினார். பேரா வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையினர் சுங்கை சுப்புட்டின் ஜாலோங்கில் ஆண் புலி ஒன்றை பொறிவைத்து பிடித்தனர். யோப் ஜாலாங் என்று பெயரிடப்பட்ட அந்த புலிக்கு 2 வயது என்றும் புதன்கிழமை காலை தாங்கள் அமைத்த புரிக்குள் சிக்கியதாகவும் அதன் இயக்குனர் யூசுப் ஷெரீப் தெரிவித்தார். ஆட்டை புலி தின்றுவிட்டதாக கிராம மக்கள் அளித்த புகாரை அடுத்து ஜூன் 20ஆம் தேதி பொறியை அமைத்ததாக அவர் கூறினார். தற்போது புலி ஆரோக்கியமாக உள்ளது என்றும் வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். மெட்ரிகுலேஷனில் இன வேறுபாடின்றி 10 ஏக்கள் பெற்ற அனைவருக்கும் இடம் வழங்கப்படுவதால் இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். சிறந்த கல்வி உள்ள நாம் அடுத்த தலைமுறையை இன மத சமூகமாக பிரிக்க வேண்டாம் என்று அன்வார் வலியுறுத்தினார். அனைவருக்குமான கல்வி என்பதை தாம் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருவதாகவும், இப்பவும் சொல்கிறேன், மலாய், சீன, இந்திய, டயாக், ருசுன், முருட், பாஜாவ் இவர்கள் அனைவரும் எங்கள் குழந்தைகள்தான் என்றும் அவர் தெரிவித்தார். அரசியல் ஆதாயத்திற்காக இளம் கல்வியாளர்கள் மீது இனவெறியை தூண்ட வேண்டாம் என்று அவர் எச்சரித்தார். செலாட் கிளான் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் ரஷீத் அசாரி பெர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் சட்டமன்ற உறுப்பினர் அந்தஸ்து குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று ஸ்லாங்கூர் சட்டசபை சபாநாயகர் லாவ் வெங் ஷான் கூறினார். பெர்சாத்து கட்சியின் மாநில தலைவர் அஸ்மின் அலி கடந்த மாதம் 21ஆம் தேதி அனுப்பிய ஆவணங்கள் மற்றும் அறிக்கையை தாம் ஆய்வு செய்து வருவதாக அவர் கூறினார். இந்த விவகாரத்தை சட்டமன்றத்திற்கு கொண்டு வருவது குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பல வாத பிரதிவாதங்களால் நாடாளுமன்ற அவை சீர்குலைந்ததை அடுத்து இருதரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் டத்தோ ராம்லி முகமது நூர் கடுமையாக கண்டித்தார். அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளின் எம்பிக்கள் தங்களின் விவாதத்தில் நேர்மை மற்றும் முதிர்ச்சியை காட்ட வேண்டும் என்று அவர் கூறினார். ஒருமைப்பாட்டின் அர்த்தத்தை அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்ட அவர், இது ஊழலை தவிர்ப்பது மட்டுமல்ல, நாம் பேசும் விதத்திலும் நாம் விவாதிக்கும் விதத்திலும் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். குழந்தைகள் போல் நடிக்காதீர்கள், ஏற்கனவே வயதாகிவிட்டது, எனவே நேரடி ஒளிபரப்பில் எங்களை ஏமாற்ற வேண்டாம் என்று அவர் கூறினார். தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய், உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ். சமரசம் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடை போடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாகவிருக்கிறது உங்களுக்காக. மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி. விரைவில் எதிர்பாருங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.